இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம சைலண்ட் லெட்டர்ஸோட இன்னும் ஒரு சின்ன போர்ஷன் பெண்டிங் இருக்கு, அதை வந்து கண்டினியூ பண்றோம். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல மட்டும்தான் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். இதுல வந்து என்ன அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து இருக்கு, அந்த இப்போ இந்த எழுத்து இருக்குன்னா இந்த எழுத்து சுக்குன் பெற்றிருக்கு, தால் சுக்குன் பெற்றிருக்கு, அதுக்கப்புறம் தா இருக்கு, தாக்கு முஷத்தா இருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கத்து த கத்து த அந்த மாதிரி வாசிக்க முடியாது, அது வந்து கஷ்டம். சோ அந்த சமயத்துல என்ன பண்றோம், இந்த தேவை நம்ம வந்து சைலண்ட், இந்த தால் சுக்குனை சைலண்ட் பண்ணிட்டு அதை வந்து இணைச்சு வரும். கத்த இது ரெண்டுக்கும் ஒரே மகரஜ் தான். சோ அப்போ இந்த எழுத்தை நம்ம வந்து உச்சரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இவ்வா அப்படின்னா அந்த நடுவுல இருக்கிற எழுத்தை சைலண்ட் பண்ணணும். ஒரு எழுத்துக்கு சுக்கூன், அந்த எழுத்தை தொடர்ந்து முஷத்தா வரும் பொழுது அந்த சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வந்து முஷத்தாக்கு முன்னாடி வீக் ஆயிரும். அப்போ அந்த எழுத்தை உச்சரிக்காம அதை சைலண்ட் பண்ணிட்டு நம்ம முஷத்தா பண்ணிருக்க எழுத்தை மட்டும் தான் உச்சரிக்கணும். லுக்க, இப்ப நீங்க சூரா கஹப் ரீட் பண்ணுவீங்கல்ல, அது இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த இந்த ரூல் வந்து வரும். நீங்க பாத்தீங்க, ரீட் பண்ணுவோம், இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல யாராவது ரீட் பண்ணீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு இன்ஷால்லா சொல்லுங்க, சரியா? அது எது நான் சொல்லல, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் வரும். ஏன்னா இப்போ நம்மளோட உத்மானி ஸ்கிரிப்ட்ல இந்த லெட்டருக்கு மேல ஹரக்கத்தே இருக்காது. அப்போ நம்ம வந்து டைரக்டாவே மில்லி அப்படின்னு வந்து டைரக்டாவே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம், சரியா? ஒரு எழுத்து சுக்கூன் பெற்று வரும் பொழுது அதனை தொடர்ந்து உள்ள எழுத்து முஷத்தா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சுக்கூன் பெற்ற எழுத்தை வந்து நம்ம உச்சரிக்காம முஷத்தா உள்ள எழுத்தை வச்சு நம்ம வந்து வாசிக்கணும். கத்த அப்படின்னு வாசிக்காம கத்த, இவ்வா, லுக்க, மில்ல அப்படின்னு நம்ம வந்து வாசிக்கணும். இதுதான் சைலண்ட் லெட்டர்ஸ். இதோட சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்ஷால்லா இன்னைக்கு புதிய டாபிக் ராவின் சட்டங்கள். நம்ம வந்து பார்த்துப்போம், நூனின் சட்டங்கள், மீமின் சட்டங்கள் பார்த்துப்போம். அதே மாதிரி இன்ஷால்லா இன்னைக்கு ராவினுடைய சட்டங்கள் பார்ப்போம். ராக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, மத்த எழுத்துக்கள் மாதிரி இல்லாம ராக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்? பத்தகாவும் தம்மாவும் வந்தா ஹெவியா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். மாஷா அல்லாஹ். கெஸ்ராவும் முஷத்ததும் வந்தா லைட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். முஷத்ததுல கெஸ்ரா வந்தா லைட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், ஓகே. சரியா? இப்ப ரூல்ஸ் ஆஃப் ரா வந்து எப்படி அப்படின்னா, ராவை எப்ப ஹெவியா உச்சரிக்கணும், எப்ப லைட்டா உச்சரிக்கணும், அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். முஃபஹம் அப்படின்னா ஹெவி, சரியா? நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க முஃபஹம் முரக்கப். இதுல வந்து முஃபஹம் அப்படின்னா ஹெவி. இப்போ ராவை எப்பெல்லாம் ஹெவியா உச்சரிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்ப லைட். ஃபர்ஸ்ட் ரூல், ராவை எப்ப ஹெவியா உச்சரிக்கணும் அப்படின்னா, ராக்கு ஃபத்தா வந்தாலோ தம்மா வந்தாலோ ராவை ஹெவியா உச்சரிக்கணும். அது இப்ப சிஸ்டர் நஸ்ரின் சொன்ன மாதிரி ராவை ஃபத்தா வந்தாலோ தம்மா வந்தாலோ ஹெவியா உச்சரிக்கணும். அதே சமயம் ராக்கு ஃபத்ஹத்தைன் வந்தாலோ கெஸ்ர தம்மத்தைன் வந்தாலோ நீங்க வந்து ராவை ஹெவியா தான் உச்சரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவீங்க, ரஹீமுன், ரா ரா சொல்லும் போது வாய் வந்து சிரிச்ச மாதிரி வைக்க கூடாது, சரியா? ரஹீமுன் அப்பனாதான் ரா வந்து ஹெவியா இருக்கும். அதே மாதிரி ஃபத்ஹத்தைன் வரும்போதும் கெசீரன் கெசீரன் ரா ஹெவியா உச்சரிக்கணும். தம்மா வரும்போதும் ஹைரு, அதே மாதிரி தம்மத்தைன் வரும்போதும் கஃபூருன். இந்த 4 இடங்கள்லயும் நீங்க ராவை வந்து ஹெவியா வந்து உச்சரிக்கணும், சரியா? அடுத்து இது முதல் சட்டம், ஃபத்ஹா ஃபத்ஹத்தைன் தம்மா தம்மத்தைன் வரும்பொழுது நீங்க வந்து ராவை வந்து ஹெவியா உச்சரிக்கணும். ஓகே பெனாசர், நீங்க இந்த ஒரு வார்த்தையை ரீட் பண்ணி காமிங்க. சாதுக்கு வந்து மத்து இல்ல, மத்து கொடுக்காம ரீட் பண்ணு. வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு பெனாசர், கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். ஸகீரன் ரா ஹெவி பண்ணி சாதை ஹெவி பண்ணி சொல்லுங்க. ஸகீரன் ரன்
صاد صغيرا صغيرا மாஷா அல்லாஹ். Okay. ஜமீரா நீங்க இது ரீட் பண்ணுங்க. غفور கைன் ஹெவி பண்ணி ரீட் பண்ணுங்க. غفور மாஷா அல்லாஹ் மாஷா. ஓகே, இது ரா வந்து ஹெவியா உச்சரிக்கிற ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து அடுத்த சட்டம் என்ன அப்படின்னா, இப்போ ரா ராவ எப்ப அடுத்த ஹெவியா உச்சரிக்கணும்? ராக்கு முந்தின உள்ள எழுத்துக்கு சுக்கூன் இருக்கு, சரியா? அப்படின்னா சாரி, ராக்கு சுக்கூன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தின இருக்கிற எழுத்த வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முந்தின எழுத்துக்கும் சுக்கூன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்த பார்க்கணும். அப்ப அந்த எழுத்துக்கு ஃபத்ஹாவோ இல்ல தம்மாவோ இருந்துச்சுன்னா அப்ப அந்த சுக்கூன் பெற்ற ராவையும் ஹெவியா உச்சரிக்கணும். அப்போ சுக்கூன் பெற்ற ராவை ஹெவியா உச்சரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, சிரிக்காம வாயை வந்து சிரிச்ச மாதிரி வச்சுக்காம நீங்க சுக்கூன் பெற்ற ராவை உச்சரிக்கும் போது அது வந்து ஹெவியா வரும். இப்போ சவுண்ட் கம்மியா பண்ணா அது லைட்டு, ஹெவி பண்ணா ஹெவின்னு கிடையாது, சரியா? சிரிச்ச மாதிரி வச்சுட்டு நம்ம சொன்னோம்னா அர்சல்ன அப்படின்னா அது லைட். அர் அர் ரா சுக்குன ஹெவி பண்ணணும். அர் அர் சல்ன. ஓகே, இதுல ரெண்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ரா சுக்கூன் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின எழுத்தா பார்க்கணும். முந்தின எழுத்துக்கு ஃபத்ஹா அந்த இல்ல தம்மாவோ இருந்துச்சுன்னா ரா ஹெவியா உச்சரிக்கணும். இல்ல அதுக்கு முந்தின எழுத்தும் சுக்கூனா இருக்கு அப்படின்னா அதுக்கு முந்தின எழுத்த பார்க்கணும். அந்த எழுத்துக்கு ஃபத்ஹாவோ தம்மாவோ இருந்துச்சுன்னா ராவை ஹெவியா உச்சரிக்கணும். வல் ஆசர் அசர் ரா ரா வந்து ஹெவியா உச்சரிக்கணும், சரியா? நஸ்ரின் நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணு. بصبر இப்போ இதுல வந்து நம்ம சைலண்ட் லெட்டரோட ரூல் ஒண்ணு படிச்சோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? لام First அந்த rule. சம்ஷயா ஃபர்ஸ்ட் ரூல் சைலண்ட் லெட்டர்ஸ்ல நம்ம படிச்ச ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் அலிஃப் வந்ததுன்னா அங்க வந்து நம்ம சவுண்ட் கொடுக்க கூடாது. இப்போ அப்படி ஒரு இருக்கணும். எழுத்துக்கு ஃபத்ஹா கஸ்ரா தம்மா வரும்போது அதுக்கு அப்புறம் உள்ள எழுத்துல இந்த இடத்துல முஷத்தா வரும்போது இந்த அலிஃபும் இந்த லாமும் என்ன ஆயிரும்? சைலண்ட் ஆயிரும். அப்போ இதோட சேர்த்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க. பிஸ்ஸபர் பா கல்கலா பண்ணுங்க, ரா ஹெவி பண்ணுங்க. பிஸ்ஸபர் சபர் பிஸ்ஸபர். பிஸ்ஸபர் பிஸ்ஸபர். அப்போ அந்த ராவை ஹெவி பண்ணி ஓதணும். ஓகேவா? ஐஷா நீங்க இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க. அல் குர்ஆன அல் குர்ஆனு சொல்லக்கூடாது. அல் குர்ஆனு. அல் குர்ஆனு இந்த இடத்துல ஏன் லாம உச்சரிச்சீங்க? இந்த இடத்துல லாம ஏன் உச்சரிச்சீங்க? இதுக்கு ஒரு சட்டம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? தெரியல சிஸ்டர். ஷம்சியா கமரியா அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சன் லெட்டர் மூன் லெட்டர் அந்த இது. அப்போ இது எந்த சட்டத்துக்கு கீழே வரும்? மூன் லெட்டரா சிஸ்டர்? மாஷா அல்லாஹ். மூணு லெட்டரா இருக்கிறதுனால நம்ம வந்து லாம உச்சரிச்சு சொல்றோம். அல் குர்ஆனு. அல் குர்ஆனு. மாஷா அல்லாஹ். அடுத்தது ஃபோர்த் ரூல். இது வந்து உத்மானி ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் வரும், சரியா? எப்போதுமே ராக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஃபத்தாவோ தம்மாவோ இருந்துச்சுன்னா இல்ல ஃபத்தத்தைனோ தம்மத்தைனோ இருந்துச்சுன்னா ரால இருந்தாலும் சரி, ராக் சுக்கூன் பெற்று இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் பார்க்கணும். அதுல இருந்தாலும் சரி அதை வந்து முஃபஹமா உச்சரிக்கணும். இது வந்து என்னன்னா மெடிசன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரா வந்து சுக்கூன் பெற்றிருக்கு. இது வந்து உத்மானி ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் வரும், ஏன்னா ஹம்சத்துல் வசல். ரா சுக்கூன் பெற்றிருக்கு. ராக்கு முந்தின இருக்கிற எழுத்து வந்து என்ன அப்படின்னா ஹம்சத்துல் வசல்.
அப்படி இருக்கும்போது என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்னவா இருந்தாலும் சரி, இப்போ இந்த பே இருக்குல்ல, இந்த பேக் வந்து ஃபத்தா இருந்தாலும் சரி, கெஸ்ரா இருந்தாலும் சரி, தம்மா இருந்தாலும் சரி, ரா சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி ஹம்சத்துல் வசல் வரும்போது இந்த ரா சுக்கூனை நம்ம ஹெவியா தான் உச்சரிக்கணும். இதுக்கு முந்தின சட்டம் என்ன பார்த்தோம்? ரா சுக்கூன் பெற்று இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எழுத்துக்கு இருக்கிற ஹரக்கத்தை பார்க்கணும். அந்த ஹரக்கத் ஃபத்தாவோ தம்மாவோ இருந்தாதான் ரா ஹெவியா உச்சரிக்கணும். அப்படி அந்த சட்டத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல கெஸ்ரா வந்ததுனால நம்ம லைட்டா தானே உச்சரிக்கணும். ஆனா ஏன் இந்த இடத்துல ஹெவியா உச்சரிக்கணும்னா, பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹம்சத்துல் வசல். ஹம்சத்துல் வசல் இருக்கிறதுனால இந்த ரா சுக்குனை ஹெவியா தான் உச்சரிக்கணும். அப்போ ரப்பர் ஜிஊன், ரப்பர் ஜிஊன் அப்படின்னு உச்சரிக்கணும். பெனாசிர் இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. யா உச்சரிக்கலாமா? அது மத் வேர்ட் தானே. அப்போ ததா, மதா. ஓகே. இது வந்து தாக்குரிய மத்து. ததா சரியா? லிமனிர் ததா. மாஷா அல்லாஹ். இது புரியுதுல? ஹம்சத்துல் வசலோட சட்டம் புரியுதுல? இப்ப இந்த 4 இடங்கள்லயும் ராவை வந்து நம்ம ஹெவியா உச்சரிக்கணும், முஃபஹமா உச்சரிக்கணும். சரியா? இப்ப ராவை எப்பெல்லாம் லைட்டா உச்சரிக்கணும்? முரக்கக், முரக்கக்னா லைட். ராக்கு கெஸ்ரா வந்தாலோ கெஸ்ரத்தைன் வந்தாலோ ராவை லைட்டா உச்சரிக்கணும். லைட்டா உச்சரிக்கிறதுனா என்ன? வாய ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி வச்சுட்டு உச்சரிக்கணும். அம்ரி, அம்ரி அப்படின்னா அது வந்து ஹெவி. அம்ரி ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி வச்சுட்டு உச்சரிக்கணும். அம்ரி. அதே மாதிரி ரா சுக்கூன் பெற்று வந்துச்சுன்னா ராக்கும் முன்னாடி உள்ள எழுத்தை பார்க்கணும். அந்த எழுத்துக்கு கெஸ்ரா வந்துருந்துச்சுன்னா அப்பவும் சுக்கூன் பெற்ற ராவை நம்ம வந்து லைட்டா தான் வச்சுக்கணும். இல்ல ரா சுக்கூன் அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டரும் சுக்கூன்னா அதுக்கும் முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும். அதுக்கு கெஸ்ரா வந்துச்சுன்னா அப்பவும் ரா சுக்கூனை லைட்டா தான் உச்சரிக்கணும். சரியா? ஜமீரா இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. அஜ்ரின். மாஷா அல்லாஹ். ஜீம்க்கு சுக்கூன் பட்டிருந்தா அங்க என்ன பண்ணணும்? கல்கலா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட். நஸ்ரின் இது ரீட் பண்ணுங்க. வஸ்பிர். இப்பதானே நம்ம சைலண்ட் லெட்டர் ரூல் பார்த்தோம். வஸ்பிர். மாஷா அல்லாஹ். வஸ்பிர். ராக் சைலண்ட் ஸ்மைலிங் ஃபேஸ் வச்சுட்டு உச்சரிக்கணும். வஸ்பிர் சொல்லுங்க. வஸ்பிர். வ சொல்லும் போது உதட மடிச்சு வ அப்படி சொன்னா அது தப்பு. வாவோட மகரஜ் என்ன? வாய ஓ ஷேப்ல வச்சுக்கணும். வஸ் வஸ்பிர். வஸ்பிர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸ். இதுல வந்து என்ன அப்படின்னா, சுகுன் பெற்ற ராக்கு முன்னாடி கெசரா இருந்தா அந்த ராவை நம்ம எப்படி உச்சரிப்போம்? ஒரு ரா சுக்கூன் பெற்றிருக்கு, அதுக்கு முன்னாடி கெசரா இருந்தா நம்ம அந்த ராவை எப்படி உச்சரிக்கணும்? ஹெவியாவா லைட்டாவா? லைட்டா. மாஷா அல்லாஹ். அதுதான் சட்டம். ஆனா இங்க இருக்கிற ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ரா சுக்கூனை தொடர்ந்து ஹெவி லெட்டர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ராவை நம்ம ஹெவியா தான் உச்சரிக்கணும். சரியா? இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இப்போ அப்படி உச்சரிக்க முடியாது. ஏன்னா காஃப் வந்து ஹெவியா இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அரபிக் ரீடிங் ஈஸிக்காக இந்த ரா சுக்குனையும் நம்ம ஹெவியாவே உச்சரிக்கலாம். ஏன்னா காஃப் ஹெவி லெட்டர்னால அப்படி நீங்க ரீட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு கரெக்டா அந்த வேர்டோட கம்ப்ளீட்னஸ் வந்து கிடைக்கும்.
நீங்களே சொல்லி பாருங்களேன், அதை லைட்டா சொல்லி பாருங்களேன். இப்ப கெஸ்ரா வந்திருக்கு, அப்ப ரா சுக்குனேன் அந்த ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி நீங்க ஹெவி லெட்டர் எடுக்கும் போது அங்க ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். ஆனா நீங்க ராவையே ஹெவியாவே வச்சு சொல்லும் போது கெர்தாசின் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆயிஷா இந்த வேர்டை ரீட் பண்ணுங்க. பில் மிர்ஷாதி சாது கரெக்டா வச்சுருங்க. பில் மிர்ஷாதி ஷீன் உச்சரிக்கிறீங்க. சாத் சாத் சாத். பில் மிர்ஷாதி. அந்த ரா வந்து நீங்க லைட்டா கொண்டு போறதுனால ஷீன் சவுண்ட் வருது. ஹெவி பண்ணுங்க. மிரர் மிரர் பில் மிரர் மிர் பில் மிரர் அப்படிங்கும்போது வாய்ஸ் ஸ்மைலிங் ஃபேஸ்ல இருக்க கூடாது, சரியா? பில் மிரர் மிர்சாத். ட்ரை பண்ணுங்க. பில் மிர்சாதி. இன்னொரு வாட்டி ட்ரை பில் பண்ணுங்க. மிர்ஷாதி. சாது சொல்லும் போது உங்களுடைய நுனி நாக்கு கீழ் பற்களுக்கு பின்னாடி இருக்கணும். சாத் சாத் பில் மிர்சாத். பில் மிர்சாத். மாஷா அல்லாஹ். கரெக்டா ரீட் பண்ணுங்க இன்னொரு வாட்டி. பில் மிர்ஷாத். சாரி, பில் மிர்ஷாத். இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. பில் மிர்சாத். மாஷா அல்லாஹ். தாய சுக்கூல் பண்ணா என்ன பண்ணணும்? இங்க என்ன சட்டம் வருது? கல்கலா சட்டம் இருக்கு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வெரி குட். இது ஒரு எக்ஸெப்ஷன். இன்னொரு எக்ஸெப்ஷன். இப்போ ஒரு எழுத்துக்கு சுக்கூன் ரா வந்து சுக்கூன் பெற்று இருக்கு, அப்ப அதுக்கு முந்தின எழுத்தை பார்க்கணும். அந்த எழுத்தும் சுக்கூன் பெற்று இருக்கு, அப்ப அதுக்கு முந்தின எழுத்தை பார்க்கணும். அப்போ அந்த முந்தின எழுத்து என்னவா இருக்கு? இங்க ஃபத்ஹா இருக்கு. அப்ப ஃபத்ஹா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சட்டம்? ஹெவியா ஓதணும். மாஷா அல்லாஹ், ஹெவியா ஓதணும். ஆனா இந்த இடத்துல அந்த சுக்கூன் பெற்றிருக்கிற அந்த இடையில இருக்கிற எழுத்து ஏவா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க அத லைட்டா ஓதணும். இது ரெண்டும் எக்ஸெப்ஷன், சரியா? ஹெவியா வர இடத்துல லைட்டா பண்றோம், லைட்டா வர இடத்துல ஹெவி பண்றோம். புரியுதுல? பிராக்டிஸ் பண்ணும்போது இன்ஷால்லா புரியும். அட் அ டைம்ல மொத்தமா பார்க்கும்போது கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சோ இந்த இடத்துல ரா சுக்கூன் பண்ணிருக்கு, அதுக்கு முந்தின லெட்டர் பார்ப்போம். அந்த லெட்டரும் சுக்கூன் பண்ணிருக்கு, சோ அதுக்கு முந்தின லெட்டர் பார்ப்போம். அந்த லெட்டருக்கு ஃபத்தா இருந்துச்சுன்னா ஹெவியா தான் ரீட் பண்ணணும். ஆனா அந்த சுக்கூன் பண்ணிருக்கிற மிடில் லெட்டர் ஏவா இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க வந்து ரா சுக்கூனை லைட்டா ரீட் பண்ணுவீங்க. இப்ப ஹைரி ஹைர் ஹைர் அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு அந்த ரீடிங் பிராக்டிஸ்ல அது ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். அதனால ஹைர் சிரிச்ச மாதிரி வச்சுட்டு நீங்க ஸ்மைலிங் ஃபேஸ்ல வச்சுட்டு இதை உச்சரிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹைர் தொய்ர் வைர். சரியா? பனாசிர் இதை ரீட் பண்ணுங்க. தா ஹெவி பண்ணணும், ஏவும் ராவும் லைட். தொய்ர். தா ஹெவியாவே வரல. தாக்கு வாய் ஹெவியா இருக்கணும், ஏக்கு ராக்கும் ஸ்மைலிங் ஃபேஸ்ல வந்துடும். தொய்ர். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தா மட்டும் சொல்லுங்க. தா தொய் தொய் தொய்ர் தொய்ர். ட்ரை பண்ணுங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சோ நீங்க லெட்டர்ஸ் பாத்துக்கணும், ஹெவியா லைட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோவா தான் ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்லோவா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்தந்த ரூல்ஸ கரெக்டா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுதான் ரூல்ஸ் ஆஃப் ரா. இப்போ அதனுடைய சம்மரி பார்ப்போம். நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க, டவுட்னா கேளுங்க, சரியா? ரா எப்பெல்லாம் ஹெவியா ரீட் பண்ணணும், எப்பெல்லாம் லைட்டா ரீட் பண்ணணும். ராக்கு ஃபத்ஹாவோ தம்மாவோ வந்துச்சுன்னா ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணும். அதே மாதிரி ராக்கு ஃபத்ஹத்தைனோ தம்மத்தைனோ வந்துச்சுனாலும் ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணும். இப்போ ரா சுக்கூன் பெற்று இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும். முன்னாடி இருக்கிற லெட்டர் ஃபத்ஹா வந்துச்சுன்னா அப்பவும் ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணும்.
இல்ல முன்னாடி இருக்கிற லெட்டர் சுக்கூன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும், அப்பவும் ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணும். அதே மாதிரிதான் தம்மாக்கும். ஹம்சத்துல் வசல் ரா சுக்கூனுக்கு முன்னாடி ஹம்சத்துல் வசல் வந்துட்டு அப்படின்னாலே நீங்க வந்து ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணணும். மத்த எந்த லெட்டர்ஸையும் பார்க்க வேணாம். ரா சுக்கூனுக்கு முன்னாடி ஹம்சத்துல் வசல் வந்துருச்சுனாலே நீங்க ராவை ஹெவியா தான். இது வந்து நார்மலான ரூல்ஸ். இது எல்லாமே நார்மலான ரூல்ஸ். இந்த எல்லா இடத்துலயும் ராவை ஹெவியா தான் ரீட் பண்ணும். அதே மாதிரி லைட்டா ரீட் பண்றது என்னன்னா, ராக்கு கெஸ்ரா வந்தாலோ கெசரத்தைன் வந்தாலோ ராவை லைட்டா தான் ரீட் பண்ணணும். அதே மாதிரி ரா சுக்கூன் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும். கெஸ்ரானா லைட்டா ரீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் சுக்கூனா இருந்துச்சுன்னா அதுக்கும் முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும். அது வந்து கெஸ்ராவா இருந்துச்சுன்னா அப்பவும் நீங்க லைட்டா தான் ரீட் பண்ணணும். இதுவும் நார்மலான ரூல். சரியா? இந்த கடைசி இருக்கிற இது மட்டும் எக்ஸெப்ஷன். இப்போ ஒரு ரா சுக்கூனா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்ப்போம். அந்த லெட்டரும் சுக்கூனா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்ப்போம். ஃபத்ஹாவா இருக்கும்போது இதை ஹெவியா தான் ரீட் பண்ணணும். ஆனா அந்த மிடில் லெட்டர் ஏவா இருக்கிறதுனால இதையும் நம்ம லைட்டா தான் ரீட் பண்ணணும். இப்ப ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஹைர், தொயர் அந்த மாதிரி. அதே மாதிரி ரா சுக்கூன் பெற்று இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து கெசராவா இருந்துச்சுன்னா ராவை லைட்டா தான் ரீட் பண்ணணும். பட் அந்த ரா சுக்கூனை ஃபாலோ பண்ணி ஹெவி லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம ராவை ஹெவி பண்ணி தான் ரீட் பண்ணணும். கிர்தாசன் அந்த மாதிரி ரீட் பண்ணணும். சோ இதுதான் மொத்த ரா ரூல்ஸ். இன்ஷால்லா பிராக்டிஸ்ல வந்து உங்களுக்கு வந்துரும். பட் அந்த தியரி கான்செப்டை நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா ரூல்ஸ் ஆஃப் ரால? ஹோம்ஒர்க் பண்ணும்போது இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராவே புரியும். இப்போ நம்ம நிறைய கேசஸ் பார்த்தோம்ல, ரா எப்ப ஹெவியா இருக்கணும், எப்ப லைட்டா இருக்கணும், எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதி நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. டியூஸ்டே தான் அடுத்த கிளாஸ். ஸோ அது வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ ஒரு ரா, இப்ப ரா ஃபத்தானா ரா ஃபத்தா எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கு 2 வேர்டு, ரா தம்மானா ரா தம்மா எந்த வார்த்தையில எல்லாம் வந்திருக்கோ அதுக்கு 2 வேர்டு. அப்படி ஒரு கேஸ்க்கும் நீங்க 2 எக்ஸாம்பிள்ஸ் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? டேபிள் மாதிரி போட்டு ஒரு இதுக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நீங்க ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா. அதுதான் ஹோம்ஒர்க் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். புரியலட்னா நீங்க திருப்பி கேளுங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட். இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சிஸ்டர். ஹோம்ஒர்க் பண்ணும்போது இன்ஷால்லா டவுட் வரும். அப்போ நீங்க வந்து கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் பெனாசர் ஃபர்ஸ்ட் ஆயத்துல ராவினுடைய சட்டம் வந்திருக்கா? என்ன சட்டம், எப்படி ஓதணும்? ரா ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்க. சரியா? ராக்கு தொம்மா வந்திருக்கு. ராக்கு தம்மா வந்திருக்கு. யூஸ் பண்ணணும். அப்ப எப்படி ரீட் பண்ணுவீங்க? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். வல் ஃபத். ஓகே. அப்ப இந்த இடத்துல ராவை நம்ம முஃபஹமா ரீட் பண்றோம். அடுத்து ஜமீரா. இந்த இடத்துல ஏதாவது ரா, செகண்ட் ஆயத்துல ஏதாவது ரா ரூல்ஸ் வந்திருக்கா? எப்படி ரீட் பண்ணணும்? ரா ஃபத்தா இருக்கிறதுனால ராவை வந்து ஹெவியா தான் ஸ்டர் ஊதணும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அலிஃப கொஞ்சம் ஷார்ப்பா சொல்லுங்க. மாஷாஅல்லாஹ், வெரி குட். அடுத்து நஸ்ரின். அடுத்த ஆயத்துல உங்களுக்கு எங்கேயாவது ரா பாக்குறீங்களா? என்ன சட்டம்? ரா சட்டம் எதுவும் இல்லையே சிஸ்டர் இதுல. அடுத்த லைன்ல பாருங்க. அந்த லைன்ல அடுத்த லைன். ரப்பிக்க ரா ரப்பிக்க. இந்த இடத்துல ராவ் எப்படி ஓதணும்? ஹெவியா. மாஷாஅல்லாஹ். ஏன்னா ராக்கு ஃபத்தா இருக்கு. ரா ஃபத்தஹா இருக்கு. மாஷாஅல்லாஹ். ஓகே. ஆயிஷா, இந்த இடத்துல ஒரு ரா இருக்கு. இங்க ராவை எப்படி ஓதணும்? ரா சுக்குன் சுக்குன் பெற்றிருந்தா அதுக்கு முன்னாடி முன்னாடி எழுத்த செக் பண்ணணும். அது வந்து கெஸ்ராவா இருந்ததுன்னா லைட்டா ஓதணும். லைட்டா ஓதணும். ஓகே.
இந்த இடத்துல இன்கேஸ் ஹெவி லெட்டர் வந்துருந்துச்சுன்னா அது எப்படி ஓதணும்? ஹெவியா ஓதணும். சுக்குன் மாஷா பெற்று அதுக்கப்புறம் ஹெவி லெட்டர்ஸ் வந்தா ஹெவியா ஓதணும். அது வந்து எக்ஸெப்ஷன். ஓகே, இப்ப ரீட் பண்ணுங்க இந்த வார்த்தையை. வஸ் வஸ் தஹஃபிரு தஹஃபிர்ஹு ரைன கரெக்டா உச்சரிங்க. வஸ் தஹஃபிர்ஹு நம்ம வாய்க்குள்ள தண்ணி ஊத்தி காகுல் பண்ணுவோம்ல, ரைன் ரைன் வஸ்தாக் வஸ்தா வஸ்தாக்ஃபிர் வஸ்தக்ஃபிருஹு ஃபிர் ஃபிர் ரா வந்து லைட்டா ஓதணும். ஃபிர் ஃபிர் வஸ்தக்ஃபிர்ஹு ஐன் வந்து கரெக்டா வரல, சாரி ரைன் வந்து கரெக்டா வரல. வஸ்தாக்ஃபிர்ஹு கீ சொல்வீங்கல்ல, கீ நெய் கீ கீ அத இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷனோட சொன்னீங்கன்னா ரைன் வரும். வஸ்தாக்ஃபிர்ஹு வஸ்தக்ஃபிர்ஹு ஆயிரும். ரைன் வஸ்தாக்ஃபிர் இல்ல ரைன் ரைன் ரா கா ரைன் வஸ்தக்ஃபிர்ஹு நீங்க வந்து ரைன் எடுத்தீங்கன்னா ராக்கு தம்மா பண்ணிருந்தீங்க. சிஸ்டர் வரவே மாட்டேங்குது. இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் வரும். வஸ்தக்ஃபிர்ஹு ரைன் வஸ்தக்ஃபிர்ஹு ஓகே. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் இன்ஷாஅல்லாஹ். சரியா? இன்ஷாஅல்லாஹ் சிஸ்டர். இதுதான் ராவினுடைய சட்டங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ஷாஅல்லாஹ் இந்த தஜ்வீத் கிளாஸினுடைய கடைசி பாடம். இது வந்து நிறுத்துதலுக்குரிய சட்டம். சரியா? நிறுத்துதல்னா நம்ம இப்ப ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண போறோம். அது நிறுத்துதலுக்கு வந்து 2 கேஸ் இருக்கு. இத வந்து எப்படி சொன்னா வக்ஃப் சட்டங்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். வக்ஃப்னா நிறுத்துதலுக்குரிய சட்டம். இது வந்து 2 கேஸ் இருக்கு நிறுத்துதல். ஒண்ணு, அந்த ஆயத்து முடியுது, அதனால நம்ம அந்த வார்த்தையை நிப்பாட்டுறோம். 2வது எப்போ நிப்பாட்டுவோம்னா, ஓதிக்கிட்டே இருக்கும் போது நம்மளால ஒரே மூச்சுல அந்த ஆயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்போ இடையில நிப்பாட்டுவோம். இந்த மாதிரி 2 டைம் நம்ம வந்து குரான் ரீட் பண்ணும் போது நிப்பாட்டுவோம். அப்படி நிப்பாட்டும் போது என்னென்ன சட்டங்கள் அப்படிங்கறதான் இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம ஒரு வேர்டை நிப்பாட்ட போறோம். அந்த வேர்டினுடைய கடைசி எழுத்துக்கு ஃபத்ஹாவோ கெஸ்ராவோ தம்மாவோ வந்திருந்துச்சுன்னா, இல்ல ஸ்டாண்டிங் கெஸ்ராவோ இல்ல இன்வெர்டட் தம்மாவோ வந்திருந்துச்சுன்னா, கெஸ்ரத்தைன் தம்மத்தைன் இங்க இருக்கிற எந்த ஒரு ஹரக்கத் வந்திருந்துச்சுனாலும் அந்த கடைசி எழுத்தை நம்ம சுக்கூனா மாத்தி ஸ்டாப் பண்ணணும். சரியா? யூஸ்வலா நம்ம சூறால எப்போதுமே கடைசி வார்த்தையை சுக்கூன் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சுக்கூன் வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணணும். இல்ல ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கு காரணமா நம்ம வந்து அதை நிப்பாட்டுறோம், ஒரு வார்த்தையை இடையில நிப்பாட்டுறோம் அப்படின்னா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் அப்படிதானே? இப்ப நம்ம நஸ்ருல்லாஹ்லயே நிப்பாட்டுறோம், என்னால ஒரே ஸ்ட்ரெச்ல வாசிக்க முடியலன்னா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறோம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு வந்து புரியும். இந்த இடத்துல ரொப்பிஹி அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா ரொப்பெஹ் அப்படின்னு நிப்பாட்டணும். இல்ல கெஸ்ரத்தைன் வந்திருக்குன்னா பினஹரின் அப்படின்னா நம்ம வந்து பினஹர். இந்த இடத்துல நம்ம ரின் சொல்லும் போது ராவ கெஸ்ரத்தைன் வச்சு சொல்லுவோம் பினஹரின். ஆனா ஸ்டாப் பண்ணும் போது இங்க வந்து ஃபத்ஹா இருக்கிறதுனால பினஹர் அப்படின்னு ராவ ஹெவி பண்ணி சுக்கூன் பண்ணி ஸ்டாப் பண்ணும். சரியா? பெனாசிர், நீங்க ரீட் பண்ணுங்க. இத ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சுக்குன் வச்சு ஸ்டாப். வல் அஸ்ர். இருக்கிற மாதிரி ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சுக்குன் வச்சு ஸ்டாப். வல் அஸ்ரி அஸ்ரி. ஐன் வல் அஸ்ர் அஸ்ரி. வல் அஸ்ரி.
இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஐன் வல் ஆஸ்ர். wal asri இப்ப சுக்குன் wal வச்சு ஸ்டாப் பண்ணு. asr wal வல் asr. ஆஸ்ர். இந்த இடத்துல ரா ஹெவியா லைட்டா? இந்த இடத்துல heavy அப்ப ஹெவியா ரீட் பண்ணுங்க. வல் ஆஸ்ர். wal asr. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். ஐன் இன்னும் கொஞ்சம் வரணும். பரவாயில்ல, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஐன் வந்து பெர்ஃபெக்ட்டா வரணும். சரியா? ஜமீரா, இந்த வார்த்தையை நீங்க ரீட் பண்ணுங்க. வஃபத்ஹு. எப்படி ரீட் பண்ணணும்? வஃபத்ஹு. இந்த இடத்துல லாம் வந்து ஷம்சியாவா கமரியாவா? ஷம்சியா மாஸ்டர். ஷம்சியானா இது டிப் ஆஃப் த டங்ல வர்ற லெட்டர் ஆஃப் இல்ல தாத் ஷீன். டிப் ஆஃப் த லெட்டர் போக தாத் ஷீன், இந்த ரெண்டு லெட்டர் மட்டும் தான் ஷம்சியா. இது சம்ஷியா லெட்டரா இது கமரியா லெட்டரா? கமரியா லெட்டர் சிஸ்டர். அப்ப லாம் என்ன பண்ணணும்? சைலண்ட் பண்ணிடணும். வஃபத்ஹு. ஷம்சியானா லாம சைலண்ட் பண்ணணும். இது கமரியா, அப்ப லாம உச்சரிக்கணும். வல்ஃபத்ஹு. வல்ஃபத். வல்ஃபத்ஹு வஃபத்ஹ். வல்ஃபத்ஹ். வல்ஃபத். அதாவது இந்த தேக்கு சுக்கூன் வைக்கும்போது அதை கரெக்டா உச்சரிக்கணும். சோ இது வந்து இது அடுத்த லெவல் ஆஃப் தஜ்வீத். இந்த பேசிக் லெவல்ல இது வராது. பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த தே சுக்கூன் பண்ணும்போது ஒரு சின்ன ஏர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஹம்ஸ் லெட்டர்ஸ் அப்படிம்பாங்க. வல்ஃபத், வல்ஃபத். ஒரு சின்ன ஏர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களால இதை வாசிக்க முடியும். அப்ப வந்து ஹாவ வந்து உச்சரிக்க கூடாது, உச்சரிக்கணும். வல்ஃபத். வல்ஃபத்ஹ். ஃபத்தஹ்னு வருது பாத்தீங்களா? தே சுக்கூன் வந்து தே ஃபத்தாவா வருது பாத்தீங்களா? வல்ஃபத்ஹ். அப்போ வல்ஃபத், அந்த தேக்கு அப்புறம் ஒரு சின்னதா வல்ஃபத், அந்த தொண்டையில இருந்து ஒரு சின்ன கேப், ஒரு சின்ன ஏர் வெளியில போகும்போது வல்ஃபத் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹாவ உச்சரிக்க முடியும். ஓகே. வல்ஃபத்ஹ். வல்ஃபத், 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 வல்ஃபத். வல்ஃபத். ஒரு சின்ன ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு ஹா முடிக்கணும். வல்ஃபத், வல்ஃபத். ஓகே சிஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட் நஸ்ரின், நீங்க எதை ரீட் பண்ணுங்க. பஷருன். மாஷா அல்லாஹ், ஷீன் கரெக்டா வச்சிருக்கீங்களே. எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? பஷர். மாஷா அல்லாஹ். இந்த இடத்துல ரா ஹெவியா லைட்டா? ஹெவி தான். சுக்குன். ஆயிஷா, நீங்க எதை ரீட் பண்ணுங்க. லஹு. எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? லஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். சோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல். இந்த ஹரக்கத் எல்லாம் வந்துச்சுனாலும் அதை நீங்க வார்த்தையினுடைய இறுதினாலும் சரி, ஆயத்தினுடைய இறுதினாலும் சரி, இல்ல இடையில ஸ்டாப் பண்ணனாலும் நம்ம அதை சுக்கூன் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். செகண்ட் ரூல் நம்பர் 2. இதுல ஸ்டாண்டிங் ஃபத்ஹா. ஸ்டாண்டிங் ஃபத்ஹா கொண்டு ஒரு வார்த்தை வந்து முடியுது அப்படின்னா அப்போ நீங்க மத்தோட ஸ்டாப் பண்ணணும். இப்போ அதாவது இருக்கிற மாதிரியே தான் ரீட் பண்ணுவோம். சரியா? அந்த நீட்டுதல் மத்தோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதை நீட்டி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தாஹ அப்படி இருக்கிறத தாஹ அப்படின்னு நீட்டி தான் முடிக்கணும். சரியா? தாஹ், இப்ப நம்ம மூச்சால நிப்பாட்டுறோம் இடையில அப்படின்னா இப்ப தாஹ் அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது. தாஹ அப்படிதான் நிப்பாட்டணும். சரியா? பெனாசிர், இதை ரீட் பண்ணுங்க. ஹா ஹெவி லெட்டரா லைட் லெட்டரா? லைட் லெட்டர். அப்ப லைட்டா ரீட் பண்ணுங்க. வத்துஹா. 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 இது ரூல் நம்பர் 2. மத்துடைய ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வரும்போது இருக்கிற மாதிரியே தான் ரீட் பண்ணணும். நம்ம வந்து சுக்கூன் பண்ணி ஸ்டாப் பண்ண கூடாது. அடுத்த ரூல், ஒருவேளை ஃபத்ஹத்தைன் கொண்டு அந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்டை நம்ம வந்து ஃபத்ஹத்தைனா இருக்கு அந்த வேர்டை ஸ்டாப் பண்ணோம்னா அப்போ நம்ம அதை ஃபத்ஹாவா நிறுத்தி அலிஃப் மத்தோட ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தவ்வாபன் அப்படி இருக்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணும்போது தவ்வாப அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நிப்பாட்டணும்.
பெனாசிர் நீங்க ரீட் பண்ணுங்க. சாரி ஜமீரா நீங்க ரீட் பண்ணுங்க. ஹுதன் ஹுதன் ஹுதன்னு நம்ம ஹுதன் வாசிப்போம். அப்ப எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஹுதா ஹுத ஹுத. இது ஆயத்து முடியும் போதுனாலும் சரி, இல்ல இடையில மூச்சால நிறுத்தினாலும் சரி, இந்த சட்டம் தான். சரியா? நீங்க வாசிட்டே ஓகே இருக்கும்போது ஹுதால உங்களுக்கு மூச்சு வாங்குது, ஹுதன்ல மூச்சு வாங்குதுன்னா அப்ப ஹுத அப்படின்னு ஸ்டாப் ஹுத பண்ணணும். சரியா? நஸ்ரின் நீங்க ரீட் பண்ணுங்க. ماء எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ماء இந்த மத்துக்கு எத்தனை 6 ஹரக்கத் count நீட்டணும்? 6 ஆ? 6 ஏன் 6 6 கவுண்ட்? 4 4 ஹம்ஜா ஆமா ஆமா அலிஃப்க்கு அப்புறம் ஹம்சா ம் லெட்டர் வந்து 4 கவுண்ட் மா மாஷா அல்லாஹ் ஆ மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வெரி குட். ஓகே, இது ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூல்ல என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்துல முஷத்தா வந்திருக்கு அப்படின்னா, அப்போ நீங்க முஷத்தாக்கு மேல சுக்கூன் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும். அதையும் நீங்க சுக்கூன் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல் முஸ்தகர் அப்படி இருக்கு அப்படின்னா, அல் முஸ்தகர் அந்த முஷத்தாக்கு ஒரு சின்ன அழுத்தம் கொடுப்போம்ல, அந்த அழுத்தத்தோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். அல் முஸ்தகர் அப்படின்னு இல்லாம அல் முஸ்தகர் அப்படின்னு முஷத்தாவை கொண்டு அந்த வார்த்தையை நீங்க முடிக்கணும். சரியா? சுக்கூன் பண்ணிதான், பட் அல் முஸ்தகர் அப்படி ஸ்டாப் பண்ணாம அல் முஸ்தகர் அந்த இடத்துல ஒரு சின்ன அழுத்தத்தோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். முஷத்தால அந்த வார்த்தை முடியும் போது. ஐஷா இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. அஸ் அஸ் சமீ அஸ் சமீரி அஸ் அஸ்ஸாமிரியு அஸ்ஸாமிரியு சீன் ஹெவி லெட்டரா லைட் லெட்டரா? ஹெவி லெட்டர் சீன் இல்ல ஹெவி லெட்டரா லைட் லைட் லெட்டர்? அப்போ லைட்டா அதை உச்சரிச்சு ரீட் பண்ணுங்க. அஸ்ஸாமிரி லைட் லெட்டர்னா வாய ஸ்மைலிங் ஃபேஸ் மாதிரி வச்சுக்கணும். அஸ்ஸ அஸ்ஸாமிரியு. அஸ்ஸாமிரியு இந்த இடத்துல ஷம்சியாவா கமரியாவா? இது சன் லெட்டர். அதனால நம்ம லாம உச்சரிக்கல. அஸ்ஸாமிரியு எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? அஸ்ஸாமிரி அஸ்ஸாமிரி சுக்கூன் அஸ்ஸாமிரி அஸ்ஸாமிரி அப்படின்னு முடிக்காம அஸ்ஸாமிரி அப்படி முடிக்கணும். ஈ ஈ அந்த இடத்துல அந்த முஷத்தாவோட பிரஷர் இருக்கணும். அஸ்ஸாமிரி அஸ்ஸாமிரி யூஸ்வலா ஏ மட்டும் இருந்துச்சுன்னா அஸ்ஸாமிரி ரீ அப்படி முடிச்சிரும். ரீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சின்ன பிரஷரோட முடிக்கும். சரியா? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சிஸ்டர். இப்போ அடுத்தது அதே மாதிரி உங்களுக்கு வார்த்தையினுடைய எழுத்து முஷத்தா வந்துச்சுன்னா முஷத்தாவை கொண்டு நம்ம முடிப்போம். அதுதான் ப்ரீவியஸ் ரூல் பார்த்தோம். இப்போ அதே அந்த இறுதி எழுத்து நூனாவோ இல்ல மீமாவோ இருந்துச்சுன்னா நீங்க உன்னாவையும் சேர்த்துக்கணும். முஷத்தா வைக்கிறோம்ல, இப்ப அஸ்ஸாமிரி அப்படின்னு முடிக்காம அஸ்ஸாமிரி ஈ அப்படின்னு ஒண்ணு கொடுக்கும்ல, அதே கடைசி எழுத்து நூனும் மீமோவா இருந்துச்சுன்னா முஷத்தாவையும் எடுத்து குன்னாவை கொண்டு முஷத்தாவை கொண்டு அந்த நீங்க வேர்டை வந்து முடிக்கணும். இப்போ அல் அம்மி இதான் அந்த வார்த்தை. அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அல் அப்போ அந்த அந்த குன்னாவையும் முஷதாவையும் எடுத்து முடிக்கணும். சரிங்களா? அல் அந்த குன்னாவோட அந்த லெட்டர் வந்து முடியணும். பெனாசிர் ரீட் பண்ணுங்க. இதுக்கு எத்தனை ஹரக்கத் சொல்லுங்க? அதுக்கு 6. மாஷா அல்லாஹ் வெரி குட். ஃபர்ஸ்ட் கரெக்டா ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஸ்டாப் பண்ணணுமோ அப்படி ஸ்டாப். ஜானூன் உன்னா எங்க போச்சு?
ஜான் ஜான் இருங்க வரேன். ம். ஜானூன் கரெக்டா? குன்னா வரல. ஜானூன் ஜன்னுன். மூக்குல இருந்து சவுண்ட் வரணும். ஜானூன் ஜனுன் நுன் சொல்றீங்க. முஷத்தாவும் மிஸ் ஆகுது, குன்னாவும் மிஸ் ஆகுது. ஜா ஜானூன் ஜன்னுன். ஜானூன் பெட்டர். பட் இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லலாம். ஓகே, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஜானூன் நுண் இருக்கு, ஆனா நம்ம இப்ப வந்து ஸ்டாப் பண்ணணும். எப்படி ஸ்டாப் பண்ணுவோம்? ஜான் அந்த குன்னாவோட நூன் சுக்குனுக்கு மேல குன்னா வச்சு எப்படி குன்னா கொடுத்துட்டு அப்புறம் அந்த முஷத்தாவோட ப்ரெஷர் வரணும். ஜா ஓகே, ஜா இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வரும். சோ இது வந்து ஒரு சட்டம். முஷத்தால ஒரு எழுத்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம அந்த எழுத்தை ஹரக்கத் இல்லாம முஷத்தாவை கொண்டுதான் முடிக்கணும். அதே சமயம் அந்த கடைசி எழுத்து நூனோ மீமாவோ இருந்துச்சுன்னா குன்னாவையும் அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் முஷத்தால ஒரு எழுத்து. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 4A 4B 4C அப்படி போட்டுருக்கேன். 4A அப்படிங்கிறது ஒரு லெட்டருக்கு முஷத்தா வந்து அந்த அந்த வார்த்தையை நம்ம முடிக்கிறோம்னா அந்த லெட்டரை முஷத்தா வச்சுதான் முடிக்கணும். இது ஏ. அதே இதுல அந்த முஷத்தாக்கு வர்ற எழுத்து நூனோ மீமோ இருந்துச்சுன்னா குன்னாவை அது கூட ஆட் பண்ணி அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணும். அதே அந்த லெட்டர்ஸ் வந்து கல்கலாவினுடைய லெட்டர்ஸா இருந்துச்சுன்னா நீங்க கல்கலா குபுரா. கல்கலா குபுரானா என்னது? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கல்கலா, ஸ்ட்ராங்கான ஷேக்கிங் கொடுத்து முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தையினுடைய இடையில வந்து உங்களுக்கு வந்து இது வருது, அந்த கல்கலாவினுடைய லெட்டர் வருது அப்படின்னா அப்போ நீங்க எப்படி ஸ்டாப் எப்படி சொல்லுவீங்க? இப்போ வந்து அஜரன் அஜரன் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல கல்கலா கொடுப்பீங்க. அதே ஜீம் வந்து உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய இறுதியில வருது அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கல்கலா, அதாவது கல்கலா சகீரா கல்கலா குபுரா அப்படிம்பாங்க. இப்போ கல்கலா குப்ரானா அதை விட கொஞ்சம் பெரிய ஷேக்கா கொடுக்கணும். இப்போ ஃபில் ஹஜ்ஜி இப்படி இருக்கா? இப்ப நீங்க இதை ஸ்டாப் பண்ணும்போது அது வார்த்தையினுடைய இறுதியில வந்திருக்கிறதுனால ஃபில் ஹஜ் எக்ஸ்ட்ரா கல்கலா கொடுத்து நீங்க வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். சரியா? சோ கல்கலானுடைய லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா முஷத்தாவை கொண்டு ஸ்டாப் பண்ணும் போது கல்கலாவும் அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ ஃபில் ஹஜ் அந்த மாதிரி கல்கலாவை கொண்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஜமீரா, நீங்க ரீட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியே ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப். பில் ஹக்கி. மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். எப்படி ஸ்டாப் இது பண்ணுவீங்க? வந்து பில் ஹக். மாஷாஅல்லாஹ், வெரி குட். இந்த இடத்துல ஏன் இந்த அலிஃப உச்சரிக்கல? அது வந்து சைலண்ட் லெட்டர் சிஸ்டர். மாஷாஅல்லாஹ். ரூல் நம்பர் 1 படி ஒரு எழுத்துக்கு சைலண்ட் ஃபத்ஹா லெட்டர் கஸ்ரா சுக்குன் தம்மா வந்து ஓகே மாஷாஅல்லாஹ், வெரி குட். நஸ்ரன், நீங்க ரீட் பண்ணுங்க. வத்தப ப வந்து உதட்ட மடிச்சு சொல்றீங்க நீங்க. வ ஓ வ ஷேப்ல வச்சுட்டு சொல்லுங்க. வ வ வதப்ப. வத்தப வான்னு உதட மடிச்சீங்கன்னா மஹரஜ் மாறும். வ வ ஓ ஷேப்ல வச்சுட்டு வா உச்சரிங்க. வாவ் ஃபத்ஹா வ. வ வத்தப வதப்ப. வத்தப எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? வத்தப வதப்ப. எக்ஸ்ட்ரா கல்குலா. மாஷா. வத்தப ஓகே. வாவ் வந்து இன்னும் கரெக்டா இல்ல. ஓ ஷேப்ல வச்சு நீங்க வாவ் உச்சரிக்கணும். வ
வேல வ வ வ வதப்ப வதாப் தப்பு தப் தப்பு கல்கலா பண்ணுங்க தப் வதப்பு வதப் ஓகே லாஸ்ட் ரூல் நினைக்கிறேன் ஓகே இது வந்து ஒரு வார்த்தை இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் உங்களுக்கு ஒரு வார்த்தையினுடைய இறுதியில தா மர்பூத்தா இந்த மாதிரி இது வந்து ஒரு தா இந்த தாவை எப்படி சொல்லுவாங்கன்னா தா மர்பூத்தா இல்ல சில பேர் குண்டு தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தா மர்பூத்தா வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்க முடிக்கும் போது சுக்கூன் பண்ணி முடிக்கும் சரியா இப்போ முஸ்லிமத்தன் இதுதான் நம்மளுடைய வார்த்தை முஸ்லிமத்தன் ஆனா நீங்க அதை முடிக்கும் போது முஸ்லிம அந்த மாதிரி நீங்க வந்து முடிக்கணும் சரியா ஆயிஷா இது ரீட் பண்ணுங்க ராலி ராலியத்தின் ரெண்டாவது எழுத்து என்னது தாது 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 எப்படி ரீட் பண்ணணும் தாது கேசரா ராதியத்தின் ராதி தாது ஹெவி ராதி ராதியத்தின் மாஷா அல்லாஹ் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க ராதியத் ராதிய ராதியா ராலிய ராதியா ஓகே தாது ஹெவி சோ ராதியா ராதிய ஹ இந்த மஹ்ரஜ் என்னது செஸ்ட் அந்த செஸ்ட் அதாவது பாட்டம் அடி தொண்டையில இருந்து வரணும் ராதியா அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணணும் ராலிய மாஷா பனாசர் இதை ரீட் பண்ணுங்க அல் காரியத்து அல் காரியத்து இதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க அல் காரியா அல் காரியா காரியா ஐன் ஐன் அல் காரியா அல் காரியா அல் காரியா ஹா சுக்கூன் அல் காரியா அல் காரியா அஹ் அஹ் அல் காரியா check them out மாஷாஅல்லாஹ் நஞ்சு ரூல்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த ரெண்டு ரூலோட க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு வார்த்தையினுடைய இறுதியில மத்து வந்திருக்கு அந்த எழுத்தை வந்து நம்ம நிப்பாட்ட போறோம் அந்த வார்த்தையை வந்து நம்ம நிப்பாட்ட போறோம் அப்படின்னா அது நீங்க வந்து 2 ஹரக்கத் 4 ஹரக்கத் 6 ஹரக்கத் நம்மளுடைய அது என்ன சொல்றது நம்ம ரீட் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப அல்ஹம்து சூரா ஃபாத்திஹா ஓதுறீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆலமீன் அப்படின்னு நீங்க 2 ஹரக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆயத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த ஆயத்துக்களை நீங்க ஸ்டாப் பண்ணும் போது 2 ஹரக்கத்திலேயே தான் ஸ்டாப் பண்ணணும் இல்ல நீங்க 4 ஹரக்கத்துல ஸ்டாப் பண்றீங்கன்னா அடுத்தடுத்த ஆயத்தையும் 4 ஹரக்கத் சோ ஒரு யூனிஃபார்மிட்டி நீங்க மெயின்டைன் பண்ணணும் குரான் ரீட் பண்ணும்போது இப்போ இந்த ஆயத்தை முடியும் போது துகதிபன் அப்படி இருக்கு அப்போ நான் ஸ்டாப் பண்ணும் போது துகதிபனி இருக்கு கெசரா வந்திருக்கு சோ நம்ம சுக்கூன் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம் அப்போ நம்ம நிறுத்தும் போது துகதிபன் அது 2 தான் கொடுக்கணும்னு இல்லை 4ம் கொடுத்துக்கலாம் 6ம் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய ரீடிங் அந்த இதை பொறுத்து சரியா நெக்ஸ்ட் ஜமீலா இது ரீட் பண்ணுங்க 4 ஹரக்கத் கொடுத்து ரீட் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணும்போது الرحيم மாஷா அல்லாஹ் ஏன் இந்த லாம உச்சரிக்கல இது வந்து சன் லெட்டர் சிஸ்டர் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வெரி குட் நஸ்ரின் நீங்க ரீட் பண்ணுங்க ஃபயகூனு மாஷா அல்லாஹ் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க ஃபயகூன் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வெரி குட்
அடுத்து 7th ரூல். இது வந்து மத்துலீன். வார்த்தையினுடைய இறுதியில மத்துலீன் வந்துச்சு அப்படின்னா அப்பவும் நீங்க நம்ம முன்னாடியே பார்த்த ரூல் தான் 2 4 6 ஹரக்கத் நீட்டி சுக்கூன் செஞ்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ வஸ்வைஃப் இதை நீங்க வந்து வஸ்வைஃப் அப்படின்னு 2 லைன் ஸ்டாப் பண்ணலாம், 4 லைன் ஸ்டாப் பண்ணலாம், 6 லைன் ஸ்டாப் பண்ணலாம். மத்துலீன்னா என்ன அர்த்தம்? ஆயிஷா சொல்லுங்க, மத்துலீன்னா என்ன? நீட் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இப்ப மத்துனா அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்தா, யாக்கு முன்னாடி கெஸ்ரா, வாவுக்கு முன்னாடி தம்மா. இது மத்து. மத்து லீன்னா மத்துலீன்னா அந்த வாவ் பதகா மட்டும் இருக்கும். கெசரா தம்மா இல்லாம நம்ம எந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி? அலிஃப்க்கும் யாக்கும். அலிஃப்க்கும் யாக்கும் கரெக்டா சொல்றாங்களா? இல்ல, யாக்கும் வாவுக்கும். வாவ் மாஷா அல்லாஹ். யாக்கும் அலிஃப் வாக்கும், யாவும் வாவ். சுக்கூன் பண்ணி வாவும் சுக்கூன் பண்ணி இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ஃபத்தா வந்துச்சுன்னா அப்பதான் அது ஃபத்ஹா மத்துலீன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே ஆயிஷா, இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. ஹவுஃபின் ஹா 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 நம்ம காரோம்ல. ஹவுஃபின் ஹவுஃபின். அப்போ இதை நீங்க ஸ்டாப் பண்ணும்போது 6 ஹரக்கத் மத்து கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க பாப்போம். ஹவுஃப் 6ங்கும் போது நீங்க 6 விரல ஓபன் பண்ற வரைக்கும் டைம் எடுத்துக்கணும். ஹவுஃப். ஓகே, அந்த யூனிஃபார்மிட்டிக்காக நீங்க 2னா எல்லா ஆயத்துக்கும் 2, 4னா எல்லா ஆயத்துக்கும் 4, 6னா எல்லா ஆயத்துக்கும் 6. ஓகே சிஸ்டர். இதையும் இன்னைக்கு எடுத்த ரொம்ப கஷ்டம் மேடம். ஓகே இன்ஷால்லா. இதுதான் வந்து வக்ஃபோட சிம்பிள்ஸுக்குரிய சிம்பிள்ஸ்க்கு இல்ல ஹர்க்கத்துக்குரிய சட்டங்கள். ஹலோ ஹலோ நம்ம சுக்கூன் செஞ்சுதான் ஸ்டாப். ஹலோ சிஸ்டர் ஹலோ, கேக்குதா? யாருக்காவது கேக்குதா? எனக்கு எதுவுமே கேட்கல. ஹலோ கேக்குது, இப்ப கேக்குது ஜெமிரா. வெரினா வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதா? இது ஏதோ திருப்பி ரீகனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப கேக்குது. ஜமீரா, எனக்கு வெளியில போயிட்டு வந்ததுனால நீங்க ஹோஸ்டா இருக்கீங்க, என்னை ஹோஸ்டா மாத்துறீங்களா? ஜமீரா சொல்லுங்க சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? எனக்கு தெரியல சிஸ்டர். எப்படி? என்னோட பேரு கிட்ட ஒரு 3 டாட் இருக்குல்ல, இல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா என் பேரை கிளிக் பண்ணீங்கன்னா மேக் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே. ஓகே, இன்னைக்கு பார்த்த வக்ஃப்ல ஃபர்ஸ்ட் சட்டம் நம்ம வந்து ஹரக்கத், அதாவது ஸ்டாண்டிங் கெஸ்ரா ஃபத்ஹத்தைன் இல்லாம மத்த எந்த ஹரக்கத் வந்தாலும் நம்ம அதை வந்து சுக்கூன் செஞ்சுதான் ஸ்டாப் பண்ணணும். இப்ப லஹு அப்படின்னா லஹ் அப்படின்னு சுக்கூன் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். இதே இது அலிஃப் மத்து, அதாவது ஸ்டாண்டிங் ஃபத்ஹாவா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற மாதிரியே ஓதணும், எந்த சேஞ்சஸும் எடுக்க கூடாது. இது வந்து ஆயத்து முடியும் போது இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஆயத்தோட நடுவுல நம்ம மூச்சால ஸ்டாப் பண்ணும் போது இருந்தாலும் சரி, இருக்கிற மாதிரியே தான் ரீட் பண்ணணும். ஃபத்ஹத்தைன் வந்தா மட்டும் நம்ம வந்து அலிஃப் மத்தோட நம்ம வந்து அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். தவ்வாபன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தவ்வாப அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணணும். ஃபோர்த் ரூல் வந்து முஷத்தா சம்பந்தப்பட்ட ரூல். இப்போ அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து முஷத்தா வந்துச்சுன்னா நம்ம எந்த ஹரக்கத்தும் இல்லாம முஷத்தாவை கொண்டு நம்ம அந்த வார்த்தையை முடிக்கணும். அஸ்ஸாமிரி அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே அந்த முஷத்தாவை கொண்ட எழுத்து நூனாவோ மீமாவோ இருந்துச்சு அப்படின்னா குன்னாவையும் சேர்த்து நம்ம முடிக்கணும். அல்கம் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணணும்.
அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து கல்கலாவா இருந்துச்சு அப்படின்னா கல்கலா குபுராவை கொண்டு அந்த எழுத்தை முடிக்கணும். பில் ஹக்க, பில் ஹக்க, எக்ஸ்ட்ரா கல்கலா கொடுத்து அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். Fifth rule. கடைசி அந்த வார்த்தையினுடைய இறுதி எழுத்து த மர்பூத்தாவா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க ஹ சுக்குனா செஞ்சு அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணணும். ராதியத்தின் அப்படிங்கும் போது ராதிய அப்படின்னு ஸ்டாப் பண்ணணும். சிக்ஸ்த் ரூல். மத்தினுடைய சட்டம் வரும் பொழுது அது நீங்க 2, 4 இல்ல 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி அந்த வார்த்தையை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்படின்னு மத்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ஹரக்கத் வேணாலும் 2, 4, 6 ஹரக்கத்துல ஏதாவது ஒரு ஹரக்கத் வச்சு நீட்டி நீங்க வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஆனா யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணணும். 7வது ரூல். இது மத்து லீனுக்குரியது. எங்கேயும் நீங்க மத்து லீன்ல ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் 2, 4, 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி நீங்க ஸ்டாப் பண்ணலாம். அப்படின்னு நீங்க ஸ்டாப் பண்ணலாம். இந்த 7 ரூல்ஸ் தான் நிறுத்துதலுக்குரியது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது இல்லாம நம்ம ஹம்சத்துல் வசல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதை பத்தியும் ஒரு சிம்பிள்ஸ் பார்ப்போம்ல, இடையில இடையில குரான்ல வந்து நிறைய சிம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸ்ல எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறதையும் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அதோட இது வந்து பேசிக் லெவல் ஆஃப் தஜ்வீத் வந்து க்ளோஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த டியூஸ்டே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் ரா ரூல்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹோம்வொர்க் இந்த 7 ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த 7 ரூல்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? ரூல்ஸ், அதாவது ரூல் நம்பர் 1 போட்டு என்ன ரூல்னு எழுதி அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டேபிள் போட்டு 3 காலம் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் ரூல் நம்பர் 1, அந்த மாதிரி ரூல் நம்பர் 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் காலம் என்ன செய்யணும் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுனா ஃபத்ஹத்தன்னா அலிஃப் மத்தா மாத்தணும் அப்படின்னு போட்டுட்டு தேர்ட் காலத்துல உங்க எக்ஸாம்பிள் எழுதுங்க. இந்த 2 ஹோம்வொர்க். 3வது ஹோம்வொர்க் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் நீங்களா கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. நம்ம வந்து இந்த சைலண்ட் லெட்டர்ஸ்ல இந்த லெட்டர் பார்த்தோம்ல, அதாவது சுக்குனை தொடர்ந்து முஷத்தா வந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்க வந்து சுக்குன் லெட்டரை மிஸ் பண்ணிட்டு முஷத்தா வச்சு ரீட் பண்ணணும். இது வந்து சூரா கஹஃப்ல கூட இருக்கு. இன்ஷால்லா நாளைக்கு எல்லாரும் ஓதுவீங்கல்ல, அப்ப கூட நீங்க கண்டுபிடிச்சா நீங்க ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகேவா? இது 3 இன்ஷால்லா பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நடத்துனதுல வேற எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க.